ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பா சரணம். ஸ்ரீநாராயண பட்டதிரி நமஸ்தே. நண்பர்களே, 7வது தசகத்தில் 7வது ஸ்லோகம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம். பாஸ்வத் கோடிலசத் கிரீட கடகாத்யா கல்பதி பிராகிருதி. பாஸ்வத் கோடிலசத் கிரீட கடகாத்யா கல்பதி பிராகிருதி. ஸ்ரீவத்சாங்கிதமாத்த கௌஸ்துபமணி ಛಾಯಾರುಣಂ ಕಾರಣಂ. ಶ್ರೀವತ್ಸಾಂಗಿದಮಾತ್ತ ಕೌಸ್ತುಭಮಣಿ ಛಾಯಾರುಣಂ ಕಾರಣಂ. ವಿಶ್ವೇಷಾಂ ತವ ರೂಪಮೈಕ್ಷತ ವಿದಿತ್ತತ್ತೇ ವಿಭೋ ಪಾದು ಮೇ. ವಿಶ್ವೇಷಾಂ ತವ ರೂಪಂ ஐக்ஷத விதி தத்தே விபோ பாது மே. பிரித்து பார்க்கலாம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம். அப்படியே தான் படிக்க வேணும். பாஸ்வத் கோடிலசத் கிரீட கடகாத்யா கல்பதி பிராகிருதி. 2வது லைனும் இதே போல தான் படிக்க வேணும். ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த. ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ಛಾಯಾರುಣம் காரணம். விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷதா புத்ரிகா. தவ ரூபம் ஐக்ஷதா விதிஹி தத்தே விபோ பாது மே. விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷதா விதிஹி தத்தே விபோ பாது மே. இதோடு பொருள் பார்க்கலாம். இந்த பிரகாரம் அந்த வைகுண்டத்தை காட்டி கொடுத்த அந்த ஸ்தானத்தில் ரத்னசிம்ஹாசனத்தில் உட்காண்டிருக்கார் அந்த பிரபு. எப்படி ஜொலிக்கிறார்! கோடி சூரியன் உதித்தால் எவ்வளவு சோபை இருக்குமோ அவ்வளோ சோபை அந்த கிரீடத்துக்கு இருக்காம். ஆபரணங்கள் எல்லாம் இன்னி திளங்கிறது. ஸ்ரீவத்சம்ங்கிற அந்த சின்னம் அடையாளம் மாறில் இருக்குது. கௌஸ்துபம் பிரபையினால் சிவந்திருக்கு பகவான் கழுத்தெல்லாம். எல்லாத்துக்கும் காரணமாயிட்டல அந்த உன்னுடைய அந்த ரூபம். ரூபத்தை பிரம்மாவு கண்டாரே. சர்வவியாபியான குருவாயூரப்பா, உன்னுடைய அந்த ரூபம் எனக்கு தெளிஞ்சு தானே விளங்கணும், எனக்கும் தெளிஞ்சு தானே தோணணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார். விபோ சர்வவியாபியான குருவாயூரப்பா அப்படி கூப்பிட்றார் அவரே. சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மாவுக்கு லோகத்துக்கெல்லாம் வெளியில் உள்ள வைகுண்ட லோகம் காமிச்சு கொடுத்தீரே. அந்த வைகுண்ட லோகத்தை எனக்கும் இந்த குருவாயூரில் வைக்கிற எனக்கும் அந்த ரூபத்தை காட்டித்தரத்துக்கு உமக்கு ஒரு பிரயாசமும் கிடையாதுல்லவா, உமக்கு சிரமமே இல்லை இல்லவா அப்படின்னு கேட்குறார் நம்ம பட்டதிரி அவர்கள். நாமும் அதுவரை அந்த குருவாயூர் பங்கிட்ட பிரார்த்தனை பண்ணலாம் அல்லவா. எப்படி டியூனில் சொல்லலாம் பார்க்கலாம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம். தத்ரைவம் பிரதிதர்சிதே நிஜபதே ரத்னாசனாத்யாசிதம். பாஸ்வத் கோடிலசத் கிரீட கடகாத்யா கல்பதி பிராகிருதி. பாஸ்வத் கோடிலசத் கிரீட கடகாத்யா கல்பதி பிராகிருதி. ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ಛಾಯಾರುಣம் காரணம். ஸ்ரீவத்சாங்கிதம் ஆத்த கௌஸ்துபமணி ಛಾಯಾರುணம் காரணம். விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷத விதிஹி தத்தே விபோ பாது மே. விஸ்வேஷாம் தவ ரூபம் ஐக்ஷத விதிஹி தத்தே விபோ பாது மே. இனி 8வது ஸ்லோகமாக இருக்கலாம். பகவான் ரூபத்தை வர்ணனை தொடர்றது. காலாம்போத கலாய கோமள ருச்சி சக்ரேண சக்கரம் திசாமாவிருண்வான. காலாம்போத கலாய கோமள ருச்சி சக்ரேண சக்கரம் திசாமாவிருண்வான. உதாரமந்தஹசிதஸ்யந்த பிரசன்னானனம். ராஜது கம்புகதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜாமண்டலம். ராஜது கம்புகதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜாமண்டலம். ஸ்ரஷ்டு துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகமுத்வாசயேத். ஸ்ரஷ்டுஸ்துஷ்டிகரம் வபுஸ்தவ விபோ மத்ரோகம் உத்வாசயேத்.
எப்படி பிரித்து படிக்கலாம் பார்க்கலாம். காலாம்போத கலாய கோமள ருச்சி சக்கரேண சக்கரம் திசாம் என்று படிக்கலாம். சக்கரேண சக்கரம் திசாம் ஆவிருண்வான மாவிருண்வான கொடுத்துருக்கா. ஆவிருண்வான விருண்வானம் உதாரமந்தகசித ஆவிருண்வானம் முதார கொடுத்துருக்கா. முதார கிடையாது, உதாரமந்தகசித. அப்போது ஆவிருண்வானம் உதாரமந்தகசிதஸ்யந்த பிரசன்னானனம் ராஜது கம்பு கதாரி பங்கஜதர ஸ்ரீமத் புஜாமண்டலம் ஸ்ரஷ்டு துஷ்டிகரம். சேர்ந்து படிக்கும்போது ஸ்ரஷ்டுஸ்துஷ்டிகரம் அப்படின்னு படிக்கலாம். ஸ்ரஷ்டுகு துஷ்டிகரம் அப்படி படிக்கலாம். வபுஸ்தவா விபோ மத்ரோகம் உத்வாசையேது. அங்கே மத்ரோகம் அப்படி தான் படிக்கணும். அத்ரோகம் படிக்கக்கூடாது. மத்ரோகம் சொன்னால் என்னுடைய வியாதின்னு பொருள். இனி நம்ம இதனோடு மீனிங் பார்க்கலாம். விபோங்கிறார் சர்வசக்தனான குருவாயூரப்பா, கார்மேகம் போல காயாம்பு போல உங்களுடைய இந்த கோமளமான அந்த சரீரம் இருக்கே, உடம்பு இருக்கே, அந்த காந்தி படலத்தினால திக்கெல்லாம் அப்படியே ஜொலிக்கிறது. தாங்களோ சுந்தரமாக புன்னகை பொழிகிறீர்கள். தெளிஞ்ச முகமாக இருக்குது. கைகளில் சங்கு சக்கரம், சாச்சது கம்பு நான் சங்கு, கதைனா கதை, அரினா சக்கரம், பங்கஜதரம் பங்கஜம்னா தாமரை. இதெல்லாம் உங்கள் திருக்கைகளில் 4 கைகளையும் இருக்குது பகவானே. ஸ்ரீமத் புஜா மண்டலம் அந்த 4 கைகளையும் விளங்குறது. சஷ்டு அப்படின்னா பிரம்மா துஷ்டிகரம், ரொம்ப சந்தோஷம் வந்து பிரம்மாவுக்கு. அப்படிப்பட்ட அந்த பிரம்மா என்ன பண்ணினார்? தவபபு உன்னுடைய திருவுடல் மத்ரோகம் உத்வாசையேது, என்னோட ரோகத்தை இல்லாம பண்ணணுமே என்று கேட்டுக்கிறார். பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. பிரம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணி கொடுக்குற அந்த திருவுடலை கண்டுட்டு பிரம்மா எப்படி சந்தோஷப்பட்டாரோ அதுபோல் நானும் சந்தோஷப்படுறேன். என்னோட மனக்கண்ணில் உன்னோட ரூபத்தை நான் பார்க்குறேன். சந்தோஷமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது குருவாயூரப்பா. ஆனாலும் இந்த வியாதி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துறது. அதனால் அந்த வியாதியை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இல்லாமல் பண்ணி தரணும். மத்ரோகம் உத்வாச ஏது, இந்த ரோகத்தை தங்க முடியாத இந்த வேதனையை நீதான் இல்லாமல் பண்ணி தரணும் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கிறார் நம்முடைய பட்டதிரியவர்கள். நாமும் அதே போல் குருவாயூரப்பன்ட்ட கெஞ்சி கேட்டுக்கொண்டோமானால் அவர் நமக்கு வேண்டதெல்லாம் தந்து நம்மளை வேண்ட போல அரவணைத்து நமக்கு எல்லா சௌக்கியமும் தந்து நம்மளை காப்பாற்றுவார் அல்லவா. அவ்வளவு சலுகை அந்த பகவான்கிட்ட நம்ம வைக்கணும். நான் வேறே பகவான் வேறே கிடையாது. எனக்கு எல்லாமே அந்த குருவாயூரப்பன் தான், எனக்கு எல்லாமே அந்த மகாபிரபு தான், கண்ணன் தான் அப்படிங்கிற பாவனை நம்ம மனசில் வந்துவிட்டா நம்ம வந்து കഴിഞ്ഞാக்கா പിന്നെ നമ്മളെ நமக்கும் குருவாயூரப்பன் இடையில் யாருமே வரமாட்டா. அவர் அப்படி தானே தன்னுடைய பஜனத்தை அந்த குருவாயூர் கோவிலில் உட்கார்ந்து பண்ணினார் அல்லவா. இதே பாவனையோடு நமக்கு பண்ணலாமே. நம்ம எந்த மனசில் எப்படியாக்க நினச்சிக்கிட்டு அந்த குருவாயூரப்பனை அணுகிறோமோ அதே போல அவனும் நம்மளை அனுகிரகிப்பன் என்கிறதை இங்கே பட்டதிரிப்பாடு காமிச்சு கொடுக்குறார். இவ்வளோ அழகான இந்த உடம்பை நீ பிரம்மாவுக்கு காமிச்சு கொடுத்தீரே, அந்த உடம்பை நானும் இங்கே இந்த குருவாயூர் கோயிலில் உட்காந்து பார்த்துட்டுருக்கேனே மகாபிரபுவான உன்னிக்கண்ணா. அதனால் என்னுடைய இந்த மாறாரோகத்தை தீராவேதனை நீதான் இல்லாமல் பண்ணித்தரணும் மகாபிரபோ இன்னும் கெஞ்சுகிறார். நாமும் அவ்வாறு அந்த பிரபுகிட்ட கெஞ்சலாமே. கண்ணன் சின்ன குழந்தை தானே அப்படி நினச்சக்கூடாது. அதுதான் 7-14 லோகத்தை உண்டு பண்ணினவர். அவரிடத்துல அந்த லோகம் எல்லாமே இருக்குது. அவர் இருந்தால் அந்த லோகமே எங்கும் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தார் இல்லையா. அப்போது அந்த கண்ணனையே நாம் சரணம் பிராபித்தோமானால் நம்முடைய எல்லா கஷ்டங்களையும் அவன் நீக்கி தருவனே. அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி அல்லவா அந்த குருவாயூரப்பன் என்று பட்டதிரிப்பாடு ஓரோ ஸ்லோகத்திலையும் நமக்கு அவர் அவ்வளவு அழகாக அறிமுகப்படுத்துகிறார். இதை நம்ம உள்வாங்கிண்டு மனசிலேயே நல்லா பதிப்பிச்சுக்கிண்டு அதே பாவனையோடு கூடிட்டு நம்ம அந்த பிரபுவை வணங்கலாம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்த கோவிந்தா.